Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திடீரென்று ராஜினாமா செய்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த எம்பி சுகேந்து சேகர் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ராஜினாமாவிற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினரான சுகேந்து சேகர் ராய் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மட்டுமல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக சுகேந்து சேகர் ராய் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக மாநிலங்களவை உறுப்பினராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார். இவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் இவர் கருதப்படுகிறார். இது மட்டுமின்றி ஜாஹோ பாங்லா என்கிற ஒரு வங்கதேச பத்திரிகை இருக்கிறது. அந்த பத்திரிகையினுடைய எடிட்டராகவும் இவர் பணியாற்றி வருகிறார். இந்த சூழ்நிலையில் திடீரென இவர் விலகி இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இவர் மட்டுமின்றி கோயல் மாலிக் என்ற மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் இன்றைய தினம் தன்னுடைய மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தற்போது மாநிலங்களவையில் 13 எம்பிக்கள் இருக்கிறார்கள். மாநிலங்களவை பொறுத்தவரை பாஜக, காங்கிரஸ் மற்றும் அடுத்தபடியாக 3வது பெரிய கட்சியாக தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. தற்போது இவர்கள் மட்டுமின்றி மேலும் சில எம்பிக்களும் ராஜினாமா செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அவர்கள் ராஜினாமா செய்த இடங்களுக்கு பாஜக நிச்சயமாக போட்டியிடும். பாஜக போட்டியிட்டால் தற்போது சட்டமன்றத்தில் அவர்களுக்கு இருக்கும் பெரும்பான்மையின் அடிப்படையில் பாஜகவை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் குறைந்து பாஜகவினுடைய பலம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்ற சுகேந்து சேகர் ராய் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு எச்சரித்திருந்தார். அதாவது எப்படி சட்டமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 2ஆக பிளவுபட்டிருக்கிறதோ இதே மாதிரியான ஒரு சூழல் நாளைக்கு நாடாளுமன்றத்திலும் ஏற்படும். மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இதே போன்ற ஒரு போர்க்கொடியை உயர்த்துவார்கள் என்று வெளிப்படையாகவே அவர் எச்சரித்திருந்தார். அவர் எச்சரித்து ஒரு வாரம் கூட நிறைவடையாத ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது அவரே ராஜினாமா செய்திருப்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருப்பதோடு இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பிளவு சட்டமன்றம் மட்டுமின்றி நாடாளுமன்றத்திற்கும் அது ஏற்பட துவங்கி இருப்பது என்பதை சுட்டிக்காட்ட தொடங்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu.